கே.ஏ. மதியழகன் 1926ஆம் ஆண்டு திருப்பூரில் பிறந்தார் கே.ஏ. மதியழகன். தமிழ் பற்றின் காரணமாக சோமசுந்தரம் எனும் தன் பெயரை மதியழகன் என மாற்றிக்கொண்டார். 40 வருடங்களுக்கு மேலாக திராவிட நலம் நாடி அயராது உழைத்த இவர் பெரியார் தலைமையிலான திராவிடர் கழகத்தில் இணைந்து செயல்பட்டார். அதன்பின் அண்ணா தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழகத்தில் முன்னணி தலைவராகவும் திகழ்ந்தார். திமுகவின் ஐம்பெரும் தலைவர்கள் வரிசையில் இடம்பெற்ற இவர் தென்னகம் என்னும் இதழை தொடங்கி நடத்தி வந்தார். அண்ணா அமைச்சரவையில் அமைச்சராகவும் கலைஞர் தலைமையில் சட்டப்பேரவையின் தலைவராகவும் திகழ்ந்த கே.ஏ. மதியழகன் 1983ஆம் ஆண்டு இயற்கை எய்தினார்.